ஹலோ ஆல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான எம்மியான ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் 3 பிரியாணி இலை, அதோட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் 3 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போது ஆனியன் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கினதும் இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 8 பல் பூண்டு, அதோட ஒரு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் வரும் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போக அந்த பேஸ்ட் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். அதோட சோம்புத்தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். அதுக்கு முன்னாடி 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். அதை நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். அதில் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சிக்கன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். எல்லா சமையலுக்குமே நான் கல்லுப்பு தான் சேர்ப்பேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு பெரிய கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கன்லேருந்து நமக்கு தண்ணி விடும், அதோட இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சிடலாம். இப்போது இதில் தேங்காய் துருவி அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் மட்டும்தான் நான் அரைச்சிருக்கேன். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுமே ஒரு 2 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான எம்மியான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன், ஆனால் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆரோஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை.